நாடு முழுவதும் இயங்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் பேராசிரியர்கள் உள்பட ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது தெரியவந்துள்ளது. முழுமையாக செயல்படும் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 இடங்கள் காலியாக உள்ளன. எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் நிலவும் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர் காலி பணியிடங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி சஞ்சீவ் அரோரா எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் நாடு முழுவதும் இயங்கும் 23 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் டெல்லி, போபால், புவனேஸ்வர், ஜோத்பூர், ராய்ப்பூர், பாட்னா, ரிஷிகேஷ் ஆகிய 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டும்தான் அனைத்து பிரிவுகளுடன் முழுமையாக செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் மட்டும் பேராசிரியர்கள் உட்பட 10,154 காலி பணியிடங்கள் உள்ளதாக ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். குறிப்பாக நாட்டின் தலைநகரான டெல்லியில் உள்ள எய்ம்ஸில்தான் அதிக காலி பணியிடங்கள் உள்ளன. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மொத்தமுள்ள 1,235 பேராசிரியர் பணியிடங்களில் 425 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதேபோல் அங்கு 14,343 பணியாளர்களுக்கான இடங்களில் 2,242 பணியிடங்கள் நிரப்பப்படாமலேயே உள்ளன. மொத்தமுள்ள 23 எய்ம்ஸ் மருத்துவமனைகளிலும் 2,244 பேராசிரியர் பணியிடங்களும் 16,551 பணியாளர் இடங்களும் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அதிகபட்சமாக குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் 59.5% பணியிடங்களும், இமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸில் 54% பணியிடங்களும் காலியாக உள்ளன. கட்டுமான பணி நடைபெற்று வரும் மதுரை எய்ம்ஸில் மொத்தமுள்ள 183 பேராசிரியர் பணியிடங்களில் 133 பணியிடங்களும், 911 பணியாளர் இடங்களில் 880 இடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். சிறந்த மருத்துவக் கல்வி மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிப்பதாக கூறப்படும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலேயே ஆயிரக்கணக்கில் காலியிடங்கள் இருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.